ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கற்பூரவல்லி இலை, அப்புறம் ஆளி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி காம்பினேஷனில் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது. அதை பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கற்பூரவல்லி இலை நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்து வச்சாச்சு. இதை இலையாக ஆஞ்சு எடுத்து வைக்கணும். நல்லா க்ளீனான இலையாக எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தரம் அழுக்கு போக வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் உடனே பண்ணுறதுனா ஒரு கிச்சன் கிளாத்தில் போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கிறேன். இந்த கண் சட்டியில் போட்டுட்டு இது தண்ணியும் வடியும். இந்த கண் நிறைய இருக்கிறதுனால சைடில் காற்று போகிறதுனால நல்லா அது ட்ரெயின் ஆகிடும். நல்லா ஆறிட்டு ஈரம் பசப்பு போயிடும். நான் நைட் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கனாக்கா நல்ல தண்ணிலாம் வடிஞ்சு சூப்பராக இலை நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் நிறைய சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல திக்கான கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் கம்ப்ளீட்டாக சின்னதாக வச்சிடணும். கடைசி வரைக்கும் இது லோயஸ்ட்டு ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த இலையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஏன்னா நல்ல ஈரப்பசை ஜாஸ்தி இருக்கும். அந்த ஈரப்பசை எல்லாம் போகணும். போய் நல்லா ட்ரெயின் நல்லா அது நல்லா சுக்கு மாதிரி சுருங்கி நல்லா காயணும். அதுக்காக நம்ம இப்போ நம்ம அந்த கடாயில் போட்டு நம்ம அதை ஷ்ரிங்க் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இலை ஷ்ரிங்க் ஆகும். இந்த இலையில் விட்டமின் ஏசிகே இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. ரெண்டாவது இதில் கால்சியம், மக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மெடிசினல் ஹர்ப் இது முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்க்கு, அதாவது கோல்டு, காஃப், அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன் குறையும். பாருங்கள், நல்லா ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. எவ்வளோ இலை போட்டோம், எப்படி ஷ்ரிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டமை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம அடுத்த ரவுண்டு இலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. நம்ம இவ்வளோ இலை போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்காவது நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த ஷ்ரிங்க் ஆகிட்டு இது பார்த்திங்கனாக்கா நம்ம டீ பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியே 2 இலையை ஒரு 4-5 மிளகோடு சேர்த்து கடித்து சாப்பிடும்போது உடம்புக்கு மிகவும் நல்லது. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டாச்சு. நம்ம பாருங்கள், அவ்வளோ இலை போட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது இது கூட ஒரு 2 வரமிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட பிடிக்கும்னா இன்னும் 2 மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கருப்பு மிளகு சேர்க்குறேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது எண்ணெய் ஒரு சொட்டு கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வறுபடட்டும். இது பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது, நல்லா ஆறி இருக்குது. இதுதான் ஆரிகானோ சீசனிங்க்கு யூஸ் பண்ணுறது. நம்ம கடையில் இது வாங்கணுன்னா எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறோம். கொஞ்சம் மெனக்கிட்டோன்னா வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும்பொழுது நம்ம 1 வீக் வரைக்கும் கூட நம்ம சீசனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போது இது நல்லா வறுப்பட்டிருக்கும். நம்மளுக்கு மிளகு அண்டு அதை சேர்த்துருவோம், மிளகாவையும் மிளகையும். இது கூட நம்ம இப்போ 10 பல்லு அளவுக்கு பூண்டு, ஒரு பெரிய பூண்டை உரித்து ஒரு 10 பல்லு இருந்திருக்கும், அதையும் சேர்க்குறேன். இதையும் நல்லா ஷ்ரிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே ட்ரையாகவே திருப்பி விட்டு அது கலர் நல்லா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதையும் நம்ம வறுக்கணும். ஸோ பூண்டும் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதையும் அந்த தட்டில் போட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதை. இது ஒரு 150 கிராம்ஸ்க்கு சேர்க்குறேன் நான். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இது சீக்கிரம் வறுப்பட்டுடும். நம்மளுக்கு இந்த கற்பூரவல்லி இலை, இந்த பூண்டுலாம் வறுப்படுறத விட அதுக்குள்ளே சீக்கிரம் நம்மளுக்கு வறுப்பட்டுடும். கொஞ்சம் நேரத்துலேயே வெடிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை சின்னதாகவே வச்சு கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பொடிச்சு வச்சுட்டோன்னா இதுக்கு தான் நம்ம சீசனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பீஸா சீசனிங்க்கு அண்ட் நம்ம நிறைய டிஷ்ஷஸ்க்கு சீசனிங்காக யூஸ் பண்ணுறோம். இதை பொடிச்சு வச்சுக்கிறதுக்கு தான் ஆரிகானோ சீசனிங் இது. ஓகே. இப்போ
இது வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை சேர்க்குறது எதுக்குன்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த பவுடர் இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல என்ன சொல்கிறது, நல்ல பொடியாக இருக்கும். அதுக்காக நல்ல பவுடர் ஃபார்முக்கு வரத்துக்காக. அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம். தட்ஸ் இட். இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஆளி விதையெல்லாம். இப்போ வந்து தட்டில் போட்டுருவோம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறின அப்புறம் பொடிச்சிடலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போகிறோம். நான் பிங்க் சால்ட் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் போரும். கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம் வேணும்னாக்கா. இப்போ நம்ம ஏற்கனவே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சேர்த்துருவோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் இந்த கற்பூரவள்ளி இலை காம்பினேஷன் வந்து ரியலி வெரி குட் ஃபார் ஹெல்த். இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியல. இனிமேல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். அதெல்லாம் ஜஸ்ட்டு திருப்பின உடனே நல்லா பொடிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இது வறுத்துருக்கோம். இதனோட குணாதிசயமும் அப்படி தான். ரொம்ப வந்து திரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆயில் ரிலீஸ் பண்ணும். இது எனி சீசனிங் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸில் கலந்து சாப்பிடலாம், தோசைக்கு மேலே தூவிக்கலாம், மோர் கலந்து குடித்தா கூட. அப்புறம் ஜூஸ், இந்த பூசணிக்காய் ஜூஸு அது மாதிரிலாம் போடுறோம் பாருங்கள், அது மேலே கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.